Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். பிகினர் பிரவுன் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி எசென்ஷியல்ஸ் மேக்கப்னு வரும்போது ஒரு 5 விஷயங்கள். இது நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்டே வாங்கி வச்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். ஆல்டர்னேட்டிவ்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல வச்சிருக்கேன். பட் எசென்ஷியல்ஸ் ஒரு மேக்கப் பேக்கை பில்ட் பண்றதுக்கு முக்கியமா ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கீங்கன்னா இது கண்டிப்பா தேவை. அதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல கன்சீலர் பேலட் அப்படின்னு நீங்க பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் ஆப்ஷன்ஸ் வரும். 5 to 6 or 8 கலர் ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு நீங்க என்ன கன்சீலர் பேலட் சூஸ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து வரும். நான் இங்க காமிக்கிறதுல உங்களுக்கு 6 ஷேட்ஸ் வருது. ஒரு எல்லோ ஷேட் பிரைட்டன் பண்றதுக்கு, ஒரு ஆரஞ்சு ஷேட் கலர் கரெக்ட் பண்றதுக்கு, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரௌன்ஸ் இருக்கு. இதே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேட் ரேஞ்சிலும் இருக்கு, லைக் ஃபேர், மீடியம், டீப், டார்க். இந்த மாதிரி பிராண்ட்ஸ் வைஸும் மாறினீங்கன்னா பட்ஜெட் பொறுத்து உங்களுக்கு மாறும், கலர் ஆப்ஷன்ஸோடய மாறும். ஸோ இந்த மாதிரி கன்சீலர் பேலட்ஸில் அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் என்ன ஸ்கின் டோனில் இருக்கீங்க, அதுக்கு ஒரே ஒரு ஃபவுண்டேஷன் தான் நான் வாங்க போகிறேன், அது எனக்கு மேட்ச் ஆகணும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்காது. யூ கேன் பிளே அரவுண்ட். இதில் இருக்கக்கூடிய ஷேட்ஸ் வச்சு நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி உங்களுடைய பேஸை நீங்கள் அழகாக பர்ஃபெக்ட் பண்ணிடலாம். ஸோ அது ஒரு மெயினான ஒரு அட்வான்டேஜ். எல்லாருக்குமே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நீங்கள் வரி பண்ண வேணாம், ஐயோ ஷேட் தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. இன்னொன்று என்னன்னா, இந்த மாதிரி ஆரஞ்சோடு இருக்கக்கூடிய கன்சீலர் பேலட் நீங்கள் எடுக்கும்போது மேக்கப் கிரே ஆகிற பிரச்சனையும் நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறது கிடையாது. இது ரெண்டு தான் மெயின் கன்சர்னாக இருக்க போது. அது முக்கியமாக பிகினராக இருக்கவங்க ஒரு ஃப்ளாலஸான ஸ்கின்னை மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு மேக்கப் அச்சீவ் பண்ணுறதுல. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சீலர் பேலட் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அது ஹை கவரேஜ் கொடுக்க போதா இல்லை மினிமலாக இருக்க போதா அப்படின்றது. கம்மியாக எடுத்து நல்ல மாய்ஸ்சரைஸ் ஸ்கின்ல நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, ஒரு மாய்ஸ்சரைசரோடய மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட லைட் வெயிட் பேஸாக தான் கொடுக்க போகுது. ஆர் உங்களுக்கு நிறைய ஸ்கார்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கவர் பண்ணுறதுக்கு நல்லா ஹை கவரேஜோட இருக்கணும் அப்படின்னாலும் இந்த மாதிரி கன்சீலர் பேலட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரியான கவரேஜ் விஷயத்துலையும் நீங்கள் கன்வின்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்றதுனால இந்த கன்சீலர் பேலட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் இங்கே காமிக்கிறது பர்பிள்லேருந்து யூ ஹேவ் ஃப்ரம் நிக்ஸ், நைகா, அதுக்கப்புறம் மேக், இன்சைட், ஸ்விஸ் பியூட்டி, இந்த மாதிரியான பிராண்ட்ஸில் நான் எல்லாத்தோட ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு பட்ஜெட் பொறுத்து, ரெக்குவயர்மெண்ட் பொறுத்து என்ன வேணும் அப்படின்றத பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல செட்டிங் ஸ்ப்ரே. அஃபோர்டபுள் கேட்டகரியில ஏகப்பட்ட செட்டிங் ஸ்ப்ரே ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இப்போ மார்க்கெட்ல இருக்கு. நான் உங்களுக்கு ப்ரைமருக்கு பதிலாக இந்த செட்டிங் ஸ்ப்ரே காமிக்க போறேன். ஏன்னா இந்த ப்ரைமர் அப்படின்ட்டு நீங்க போடுற ஒரு ப்ராடக்ட் மேக்கப் முன்னாடி போடுவீங்க, அது உங்களுடைய மேக்கப் ஒரு 60% பிடிச்சு வச்சுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி 40% இந்த செட்டிங் ஸ்ப்ரே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அண்ட் மேக்கப் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் உங்க முகத்துல ஸ்ப்ரிட்ஸ் பண்றதா ஓரளவுக்கு அந்த நல்ல ஒரு டியூரபிலிட்டி உங்களுக்கு கொடுக்க போகுது. ஒரு செட்டிங் ஸ்ப்ரேயோட வேலையை ப்ரைமரால பண்ண முடியாது, ஆனா ஒரு ப்ரைமரோட வேலையை செட்டிங் ஸ்ப்ரேயால பண்ண முடியும். அதனாலதான் நான் உங்களுக்கு செட்டிங் ஸ்ப்ரேயை இங்க நான் உங்களுக்கு காமிக்கிற ப்ரைமரை ஒமிட் பண்ணிட்டு. ஸோ ப்ரைமருக்கு பதிலாக செட்டிங் ஸ்ப்ரேயை மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்க முகத்துல நீங்க ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல கன்சீலர் பேலட் வச்சு கன்சீலரா பேஸா போட்டு உங்களுடைய பேஸ் நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம். மேக்கப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் செட்டிங் ஸ்ப்ரே போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான லாங் லாஸ்டிங்கான ரிசல்ட்டும் கொடுக்க போகுது. அண்ட் ஸ்ப்ரே வடிவில் இருக்கு இது அப்படின்றதுனால ரிஃப்ரெஷிங் ஃபேக்டரும் இது டிக் பண்ணிக்க போகுது. த்ரூ அவுட் த டேவும் நீங்க உங்க முகத்தை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காகவும் மேக்கப்பை மறுபடியும் டச் அப் பண்ணிட்டு அதை செட் பண்ண வைக்கணும்னு நீங்க விரும்புறீங்கனாலும் செட்டிங் ஸ்ப்ரே நீங்க அடிச்சுக்கலாம். ஸோ தாராளமா ப்ரைமருக்கு பதிலாக செட்டிங் ஸ்ப்ரே நீங்க ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது ஒரு ப்ரௌன் பென்சில். இந்த பென்சில் அப்படின்றது காஜலா இருக்கலாம், லிப் லைனரா இருக்கலாம், ஐப்ரோ பென்சிலா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். நீங்க மல்டி பர்பஸ் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ண போற ப்ரௌன் எந்த அளவு டார்க்னஸ் வேணும்ன்றத பொறுத்து ஐப்ரோ பென்சிலா இல்லைன்னா காஜலா இல்லைன்னா லிப் லைனர்னு மார்க்கெட்ல இருக்கதே வாங்கிக்கலாமான்றது டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரௌன் பென்சில் வச்சு நீங்க மல்டி பர்பஸ் பண்ணலாம் கைஸ். ப்ரௌன் பென்சில் வச்சு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணலாம். ஹேர் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, மைல்டா தான் உங்களுக்கு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கணும் அப்படின்னா ப்ரௌன் பென்சில் would do the job. ப்ரௌன் பென்சில் வச்சு ஐலைனர், ஐ ஷேடோ, காஜல், கொஞ்சம் திக்கா இருக்கு அப்படின்னா கையில எடுத்து பிளெண்ட் பண்ணி கான்டோர், லிப் லைனர், அதுவும் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின் டோன்ல இருக்கீங்க, பிக்மெண்டடாவும் இருக்கு உங்களுடைய ஸ்கின் அப்படின்னா உங்க லிப்ஸ்டிக் எல்லாத்தையுமே புல் பண்ண வைக்கக்கூடியது ஒரு ப்ரௌன் லிப் லைனர். லிப்ஸ்டிக் என்ன கலரா இருந்தாலும் யூ கேன் ஆக்சுவலா புல் இட் ஆஃப் செம்மையா வித் ப்ரௌன் லிப் லைனர். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால ப்ரௌன் கலர் பென்சில் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அடுத்து ஒரு பிளாக் காஜல். காஜல் வைக்காதவங்க ரொம்ப கம்மி தான். ஸோ மேக்கப்னால ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகிறதே பாத்தீங்கன்னா இந்த காஜல் வைக்கிறதுல இருந்தா. ஸோ காஜல் நான் உங்களுக்கு ஒமிட் பண்ண போறது கிடையாது. காஜலும் வச்சுக்கோங்க. காஜல் வச்சும் நீங்க ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ டீப்பர் டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்ல இருக்கீங்க, உங்களுக்கு ஐப்ரோஸ் ஆல்ரெடி போல்டா இருக்கு, இல்ல போல்டா தான் உங்களுக்கு ஐப்ரோஸ் பண்ணிக்க பிடிக்கும் அப்படின்னும் போது நீங்க ப்ரௌன் எடுத்துட்டு போனீங்கன்னா இருக்கிறதே இன்னுமே மியூட் ஆன மாதிரி ஆயிடும். ஸோ பிளாக்கே அட்வைசபிள். பட் நீங்க எப்படி போடுறீங்க அப்படின்றதுல கண்ட்ரோல் வச்சு பார்த்து ஜாகிரதையா பண்ணி நிறைய பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்காது. அதுக்கு காஜல் வில் டூ த ஜாப். ஐலைனரா யூஸ் பண்ணிக்கலாம், ஐ ஷேடோவை யூஸ் பண்ணிக்கலாம்,
காஜலா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் யூ நோ வாட், ஆக்சுவலா பிளாக் கலர் பென்சில், ஐலைனர் பென்சில் இருக்கு அப்படின்னா இதை வச்சு நீங்க உங்களோட லிப் லைனர் வேலை கூட செய்யலாம். ஐ லவ் லைனிங் மை லிப்ஸ் வித் அ பிளாக் லிப் பென்சில். இதுவுமே உங்களுக்கு நல்ல இன்டென்ஸான, போல்டான, கிறிஸ்பியான லுக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. என்ன, நீங்க பிளாக் கலர் காஜல் வச்சுட்டு மேல நிறைய லிப்ஸ்டிக் வந்து போட்டு பிளெண்ட் பண்ற மாதிரி இருக்கும், அந்த பிளாக்கை வந்து ஃபுல்லா மியூட் டவுன் பண்றதுக்கு. அது மட்டும்தான். ஆனா நீங்க உங்களுக்கு அந்த போல்ட் லுக்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் யூஸ் அ பிளாக் காஜல் டு அவுட்லைன் யோர் லிப்ஸ். அடுத்து ஒரு க்ரீம் பிளஷ். க்ரீம் பிளஷ்மே வந்து டஸ்கி ப்ரௌன் ஸ்கின்க்கு வந்து இங்க நான் ஸ்பெசிஃபிக்கா காமிக்கிற கலர் மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி டஸ்டி ப்ரௌன் பிங்க் ஷேட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் நைட் அவர் பை மார்ஸ், ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ரீசெண்ட் டைம்ஸ்ல. நல்லா இருக்கு. இந்த மாதிரி இந்த ரெட்டிஷ் டஸ்டி ப்ரௌன் பிங்க் கலர்ஸ்லாம் வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின்னுக்கு சூப்பரா இருக்கும். அகைன் நீங்க வந்துட்டு இந்த மாதிரி க்ரீம் பிளஷஸை யூ கேன் யூஸ் ஆஸ் யுவர் க்ரீம் பிளஷ். ஐஷேடோவா யூஸ் பண்ணலாம், ஒரு மாதிரி வெட் லுக் வந்து கொடுக்க போகுது. லிப்ஸ்டிக்கா, லிப் ஸ்டெயினா யூஸ் பண்ணிக்கலாம். இதே லிப்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சோண்டு லிப் பாம் நீங்க மேல போடுறீங்கன்னா யூ ஆர் சார்ட்டட். அது நல்ல ஒரு கிளாசி லிப் மாதிரி உங்களுக்கு கொடுக்க போகுது. இல்லை இதையே போட்டு அப்படியே விட்டீங்கன்னா மேட்டா உட்கார போகுது. இது வந்து கொஞ்சம் ஸ்டெயினும் கொடுக்க போகுது அப்படின்றனால லாங் லாஸ்டிங் ரிசல்ட்டும் இருக்கும். லிப்ஸ்டிக் விட நான் உங்களுக்கு இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பட் அகைன் லிப்ஸ்டிக்கும் நான் உங்களுக்கு இதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா நான் வந்து உங்களுக்கு கொடுக்க விரும்புவேன். ஏன்னா லிப்ஸ்டிக்கையும் வந்து நீங்க சீக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஐஷேடோவா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது வந்து லைட் வெயிட்டா இருக்கு. அண்ட் இப்ப இருக்க மேக்கப் விரும்பிகளுக்கு வந்துட்டு ஆன் ட்ரெண்ட்ல இருக்க ஒரு விஷயம் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரியான க்ரீம் பிளஷஸ் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ பேசிக்கலா இதெல்லாம் தான் நான் சொன்ன 5 விஷயங்கள். இதை தவிர்த்து இப்போ மேக்கப்ல நீங்க வந்துட்டு ஃபுல்லா நீங்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த க்ரீம் பேஸை செட் பண்றதுக்கு பவுடர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் நினைச்சேன் பவுடர் வைக்கலாமா இந்த லிஸ்ட்ல அப்படின்ட்டு. பட் நான் வந்து பவுடரை ஒமிட் பண்ணேன். ஏன்னா யூ கேன் ஆக்சுவலா யூஸ் யுவர் நார்மல் வீட்டில் யூஸ் பண்ற பான்ஸ் பவுடர் ஆர் ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பவுடர், ஏதோ ஒரு டால்கம் பவுடர் கூட நீங்க உங்களுடைய ஃபேஸ் செட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். என்ன மேட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க எப்படி செட் பண்றீங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். யூ ஹாவ் டு லைக் ப்ராப்பரா கொஞ்சமா எடுத்து அழகா யூ ஹாவ் டு செட் யுவர் ஃபேஸ். சக் சக் சக்னு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸ்லாம் நான் கையால தட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து லைட்டாக அழகாக செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு காம்பேக்ட் பவுடரோ இல்லைனா மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஆக்சுவல் லூஸ் பவுடர், டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் மாதிரி உங்களோட டால்கம் பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இட் வில் டு தி ஜாப். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ்க்கு ஓகே இதுக்கு பதிலாக இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இது அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு கன்சர்னுக்காக தான் நான் உங்களுக்கு வந்துட்டு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க, பவுடர் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். பட் இல்லை நீங்கள் ஆல்ரெடி வச்சிருக்கீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், ஒரு காம்பேக்ட் பவுடர் ஆர் லூஸ் பவுடர் வில் டூ த ஜாப். ஸோ மஸ்காரா இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய காஜல் வச்சு உங்களுடைய மஸ்காரா வேலை பண்ணலாம். உங்களுக்கு ரேண்டமான ஸ்பூலிஸ்லாம் வந்து கிடைக்கும் நார்மலாக. ஸோ அந்த ஸ்பூலியில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய காஜலை ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய லேஷஸில் நீங்கள் கோட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு இன்டென்ஸ் லுக் வந்து கிடைக்கும். மஸ்காரா மாதிரி இருக்காது, பட் லேஷஸை வந்து கொஞ்சம் டார்க் ஆக்கி காமிக்கும் அண்ட் கொஞ்சம் அதை செப்பரேட் பண்ணி காமிக்கும். இதே டெக்னிக்கே யூ கேன் டூ டு ஃபில் இன் யுவர் ஐப்ரோஸும் கூட. ப்ரஷ் வச்சோ ஆர் ஸ்பூலி வச்சோ யூ கேன் ஃபில் இன் யுவர் ஐப்ரோஸ் வித் யுவர் காஜல். ஸோ இந்த மாதிரியான மல்டிபர்பஸ் வேலைகள், இதுக்கு பதிலாக இது சப்ஸ்டியூட் வச்சு பண்ணிக்கிறது, அஃபோர்டபுளாக ஆக்கிக்கிறது இன்னுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த டிப்ஸ்லாம் உங்களுடைய மேக்கப்பில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, எனக்கு காமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. நான் ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். I just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old.